செந்தில் பாலாஜி பெயில் அதை எப்படி பண்ணுறாங்கங்கிற கூத்து பாருங்கள். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் வந்தது. நாக்கப்படுங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டும் எத்தனை தடவை கேட்பாங்க. தொடச்சி போட்டுருவீங்களே, கொஞ்சம் கூட சொரணுங்கிறது இல்லையா அவங்களுக்கு? ஒரு சுப்ரீம் கோர்ட்டு எவ்வளோ பெரிய ஒரு கோர்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான், செந்தில் பாலாஜியை எப்படியா நீங்கள் மந்திரி ஆக்குனீங்க, பெயிலில் வந்தோடனே மந்திரி ஆக்குவீங்களா, இது என்ன கூத்து பண்ணுறீங்களா, கோமாளித்தனம் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்க பதில் கொடுக்க சொன்னோம், நான் பதில் கொடுக்குறேன்னாங்க, அதனால் உனக்கு நோட்டீஸ் கொடுக்கல. இன்றைக்கி கேட்டால் பதில் கொடுக்கல. ஏன் பதில் கொடுக்கலன்னா ஒரு இதை நீட்டுறாங்க. என்ன நீட்டுறாங்க? நாங்கள் வழக்கறிஞரை மாற்றி விட்டோம். இது எல்லாமே செய்கிற கூத்து. ரொம்ப கழுத்தை நிற்கும் போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லா வழக்குலையுமே நாங்கள் வழக்கறிஞரை மாற்றுகிறோம்னு வருவாங்க. அப்போ கோர்ட்டு என்ன பண்ணும்? சரின்னு ஒத்துக்கிட்டு புது வழக்கறிஞருக்கு புதுசாக எல்லா காப்பியும் கொடுக்கணும். அவரே எல்லாத்தையும் பறிச்சுட்டு ஒரு மாதம் வாய்தா எடுப்பார். அந்த வாய்தாவை செந்தில் பாலாஜியில் கொண்டு வராங்க. செந்தில் பாலாஜியை ஏன் மந்திரி ஆக்கினீர்கள்? அவருக்கு பெயில் கொடுத்தோடனே எப்படி ஆக்குனீங்க? பதில் சொல்லுங்கங்கிறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? திருடன்ட்டே கேட்குறாங்க. திமுக தானே திருட்டு கட்சி. திருடர்கள்ட்ட லஞ்சம் வாங்குறவங்களே இவங்க தானே, திமுக தானே. செந்தில் பாலாஜியில் லஞ்சம் வாங்கினதே நீங்கள் தானே. அக்காம்ப்ளீஸ்னு பேர் அதுக்கு சட்டத்தில். போலீஸில் ஒரு குற்றத்தை செய்பவன் திருடுன்னா அவனுக்கு அக்காம்ப்ளீஸ்னால் கூட்டாளி. அக்காம்ப்ளீஸுங்கிறவன் திருட்டில் கூட்டாளியாக இருக்கிறவன், ஒரு குற்றத்தில் கூட்டாளியாக இருப்பவன் அக்காம்ப்ளீஸ்ட்டை போய் நீங்கள் ஏன் அவன் மந்திரியாக்குனீங்க, பெயில் கொடுத்தவொன்னு கேட்டிங்கன்னா எப்படி பதில் வரும்? எப்படி உங்களுக்கு இது வரும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் கேட்குறேன். இன்றைக்கும் சுப்ரீம் கோர்ட் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டாங்க. அவரை யாரும் ராஜினாமா பண்ண வச்சுருக்கணும். உங்களுக்கு தான் சொரணுங்கிறது இல்லை, எங்கே ராஜினாமா பண்ண வைப்பீங்க? ராஜினாமா பண்ண எப்படி பண்ணிப்பீங்க? கலெக்ஷன் போயிருமே. அதனால சுப்ரீம் கோர்ட் இத்தனை கேள்வியை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுட்டு மறுபடியும் ஊற்றி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் தொடச்சி போட்டுருவாங்க. வடிவேலு கதை தான் அது. என்ன அடித்தாலும் வடிவேலு பதில் போட்டு அடிப்பாங்க. எல்லா அடியும் வாங்கிட்டு அப்படியே வேஸ்டியை கட்டிட்டு வரேன்ட்டு அரசியல்வாதி மாதிரி வருவார். அந்த கதை இவர்களுக்குத்தான் பொருந்தும். வெட்கம் கட்ட ஒரு திமுக, அது திமுக அரசு வெட்கங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது 10 கோடி தமிழர்களும் தலை குனியணும். வெளிநாடு ஏன்னா இவங்க தமிழர்களில் அவன் திராவிடம் தானே, அவனே ஒன்று திராவிடம் தானே சொல்லிக்கிறான். வெளிநாட்டில் இருக்கும் தமிழர்களுக்கெல்லாம் சொல்கிறேன். பாருங்கள் தமிழ்நாடு எனக்கு எவ்வளவு சீரழியுதுன்னு பாருங்கள். இந்த திராவிடர்கள் தமிழ்நாட்டை எவ்வளோ குட்டிச்சவர் ஆக்கிக்கிட்டு இருக்காங்கிறத பாருங்கள். எவ்வளவு போரம் பெற்ற இந்த தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது இந்த திராவிடர்களின் ஆட்சிகளே அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது கொள்ளையர்களிடம் கொள்ளையடித்த கொள்ளையர்கள், அதுதான் அடுத்த விஷயம். திருடிய திருடன், அதுதான் அடுத்த விஷயம். அது எப்படின்னா, எல்லோரும் போய் யார்கிட்ட திருடுவான்? பொதுமக்கள்கிட்ட திருடுவான், அப்பாவிகள்கிட்ட திருடுவான், பணக்காரர்கிட்ட திருடுவான். எம்ஜிஆர் 1901 என்ன சொல்லுவார்னா, அவர் ஒரு கொள்ளைக்காரனாக மாறுவார். சூழ்நிலை சந்தர்ப்பத்தால் ஒரு கொள்ளைக்கார குடும்பம் சிக்கி விடுவார். அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து நீயும் கொள்ளையடிக்கணும்னு சொல்லி அவருடைய தொண்டர்களை எல்லாம் சித்திரவதை செய்வாங்க. அப்போ அவங்க தொண்டர்களை காப்பாற்றுவதற்காக நானும் கொள்ளையனாக மாறுகிறேன்னு சொல்லும்போது அவர் மனசாட்சி உறுத்தும். பொதுமக்கள்கிட்ட போய் கொள்ளையடிக்கலாமா அப்படிங்கும்போது சரி கொள்ளையடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். நம்முடைய இவங்களுக்காக நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் கொள்ளையர்கள்கிட்ட, கொள்ளையடிச்சு தான். அப்போ கொள்ளையர்கள்ட்ட கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் இவங்க கொள்ளையர்கள் கப்பலில் கொடி பறக்கும். கொள்ளையர்கள் கப்பல்னு சொல்லி கொடி பறக்கும். அதே மாதிரி இவருடைய கப்பல்லையும் கொள்ளையர்கள் கொடியை வச்சுட்டு கொள்ளையர்கள் கப்பலை போய் கொள்ளையடிப்பார். இதுதான் 1001. இப்போ நான் சொல்கிற கொள்ளையர்கள் கோயம்புத்தூரில் திட்டம் போடுறாங்க. என்னென்னா, இந்த திமுககாரன் தான் கொள்ளையடிச்சு வச்சுருக்கான், நம்மளாம் பிக் பாக்கெட் அடிக்கிறோம். இந்த தடவை என்ன பண்ணுவான், அவன்கிட்ட போய் அடித்தோம்னா வசமாக சிக்கும் நமக்கு. எல்லாம் கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். மேல் லெவலில் வெளிநாட்டில் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான். கீழ் லெவலில் பார்த்திங்கன்னா லோக்கலில் பூரா கான்ட்ராக்ட்லாம் டெண்டர்லெல்லாம் போட்டு கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். உதயநிதி வராரு, அவருக்கு வரவேற்பு கொடுக்குறதுக்கு பெரிய கூட்டம் வரும், திமுககாரன் கூட்டம். ஒவ்வொருத்தன் பாக்கெட்லையும் கையை விட்டால் வசமாக சிக்கும்னு ஒரு பெரிய பிக் பாக்கெட் கூட்டம். உதயநிதி வந்த கூட்டத்தில் கூடியிருந்த கூட்டத்தில் பூந்துட்டு பாக்கெட்டில் கையை விடுறான். பார்த்தா எவனுக்குமே கையில் ஒன்றும் கிடைக்கல.
அப்போ ஒரே ஒரு திமுக காரன்ட்ட பாக்கெட்டில் விடும்போது அவன் கையை பிடிச்சிட்டான். கையை பிடிச்சிட்டு சொன்னான், ஏப்பா என் பாக்கெட்டில் கையை விடுற, நான் திமுக காரன் நினச்சி விடுறேன், நான் திமுக காரன் இல்லை, 1000 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க, கொஞ்சம் சாராயம் கொடுத்தாங்க, பிரியாணி கொடுத்தாங்க, 1000 ரூபா போகும்போது தான் கொடுப்பாங்க, என் பாக்கெட்டில் போய் நீ கையை வெளியே எனக்கு எங்கே இருக்குது, அதனால் திமுக ஒரிஜினல் திமுக காரன் வர இடமா பார்த்து விடு அப்படின்னு. ஸோ பாக்கெட்டுக்காரனே அசந்து உக்காந்துட்டான். அப்போ வந்தவன் பூரா யார் திமுக காரன் இல்லை, எல்லாம் 1000 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்து கூப்பிட்டு அதப்புல வந்து பணம் கிடைக்கும்னு இவன் போய் பாக்கெட்டில் கையை விட்டு ஒன்றும் இல்லாமல் ஏமாந்து வந்துட்டான் அப்படிங்கிறது செய்தி. ஆக கொள்ளையர்களிடம் போய் ஏமாந்து விட்டாங்க இந்த கொள்ளையர்கள். உண்மையான கொள்ளையர்கள் இந்த இடத்துல வர்றதில்லை. அவன் பெரிய காரை வச்சுக்கிட்டு 15-20 லட்சம் ரூபா காரை வச்சுக்கிட்டு பங்களா வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். அதனால் பிக் பாக்கெட்டுக்காரவங்க கைவரிசை இங்கே படிக்கலை. வேறு ஒரு இடமாக பாருங்கள். நீங்கள் வேறு ஒரு நேரத்தில் தக்க நேரத்தில் பார்த்து இந்த கொள்ளையர்களிடம் தாராளமாக கொள்ளையடித்து கொள்ளுங்கள். நாட்டை கொள்ளையடித்தவர்கள், மக்களின் சொத்தை கொள்ளையடித்தவர்கள், இவர்களை நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்கன்னா அது உங்களுடைய சாமர்த்தியம் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு